ஹலோ buddies, வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. நம்ம தொடர்ந்து 6ஆம் வகுப்பு இலக்கணம் பார்த்துட்ருக்கோம். இது இயல் 4. ஏற்கனவே இயலில் சொல் இலக்கணம் பார்த்துட்டோம். அந்த சொல் இலக்கணத்தை தொடர்ந்து நம்ம 3வது இயலை மொழி முதல் எழுத்து மற்றும் மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம இணை எழுத்துக்கள் தான் பார்க்க போகிறோம். இணை எழுத்துக்கள் அப்படின்னா ஒன்றுடன் இன்னொன்று சேர்ந்து வருவது தான் இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள்னால் ஒன்றோட இன்னொன்று சேர்ந்து வருவது, அது இல்லாமல் அந்த எழுத்து மட்டும் தனியாக வராது, அப்படிங்கிறது தான் இணை எழுத்துக்கள். சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள். சில எழுத்துக்களுக்கிடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை நம்ம இணை எழுத்துக்கள் அப்படிமா. 6 வல்லின மெய்யெழுத்துக்களும் 6 வல்லின மெய்யெழுத்துக்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6 மெல்லின எழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் ஆகும். சொற்களில் மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. முதல்ல மெல்லின எழுத்து பார்க்கலாம். எங்கன, நமன அப்படிங்கிறதுல நமக்கு இந்த இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு போட்டுங்க. இதற்கு பின்னாடி இங்கு வரும், இச்சு வரும், இட்டு, இதுமாரி ஒவ்வொன்றையும் ஆர்டர் வைஸ் அடுக்கலாம். இது முடியுது. கன்ஃபார்ம் இந்த எழுத்துக்கு பின்னாடி, அதாவது இங்குக்கு பின்னாடி இக்கு தான் வரணும், அது தெரியணும். இதுதான் இந்த வல்லின மெய்யெழுத்துக்களின் பின் மெல்லின மெய்யெழுத்துக்களின் பின் வல்லினம் எழுத்து வரும் அப்படிங்கிறது. பாருங்கள், இங்கே திங்கள் அப்படிங்கிறதுல இங்குக்கு பின்னாடி கா வருதா, மஞ்சளுக்கு பின்னாடி இஞ்சிக்கு பின்னாடி சா வருதா, இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இடையின எழுத்துக்கள் 6, இடையின எழுத்துனா எரல வளல தான். அந்த 6ம் ஒரே இனமாகும். எப்படி அப்படின்னா இந்த 6 எழுத்துக்கு பின்னாடி ஏதாவது ஒரு எழுத்து, அதாவது ஈ வந்தால் இர் போட்டுக்கலாம், ஈ வந்தால் இல் போட்டுக்கலாம். அதுமாரி ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். யார் இர் வருதா, அதுமாரி. இது புரிந்தால் போதுமானது. அடுத்ததாக நமக்கு உயிர் எழுத்துக்கும் இணை எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்கு பின்னாடி நெடில் ஆவுக்கு பின்னாடி குறிலா வரணும், நெடில் ஈக்கு பின்னாடி குரில் ஈ வரணும், நெடில் ஊக்கு பின்னாடி குரில் ஊ வரணும், நெடில் ஏக்கு பின்னாடி குரில் ஏ, ஐக்கு பின்னாடி இ, ஓக்கு பின்னாடி ஓ, அவுக்கு பின்னாடி ஊ, இதெல்லாம் வரணும். இது நமக்கு உயிரெழுத்தாகவும் வரலாம், உயிர்மை எழுத்தாகவும் வரலாம், உயிர்மை எழுத்தாகவும் வரலாம். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், கொடுத்துருக்காங்க. மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களிலும் இணை எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாகும். குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்களாகும். குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் இணை எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்தாகும். ஔ என்னும் எழுத்துக்கு ஊ அப்படிங்கிறது இணை எழுத்தாகும். சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். அளபடையில் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்துக்கள் சேர்ந்து வரும். இங்கே முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. சொல்லில் உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை அப்படிங்கிற முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த இணை எழுத்துக்களில் இதுதான் எக்ஸ்ட்ரீம் வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது
இந்த மாதிரி வேர்டு தான் கேட்பாங்க. அளபடையில் மட்டும் வரும். அந்த அளபடையை பார்க்கலாம். ஓ ஓதல், து ஊம், தளி. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து கிடையாது. இணை எழுத்து கிடையாத ஒரே இது ஆயுத எழுத்து மட்டும்தான். ஆயுத எழுத்து இது தெரிஞ்சால் போதும். அடுத்ததாக இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்தெழுதுக. இதில் முதல்ல மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெல்லினத்திற்கான இணை எழுத்து பாருங்கள், கல்வி என்பது தான் சரி. அடுத்த பாருங்கள், இஞ்சுக்கு பின்னாடி சா வருது, இந்துக்கு பின்னாடி தா வருது, தம்பிக்கு இம்முக்கு பின்னாடி பா வருது. அடுத்து தவறான சொல்லை வட்டமிடுக. கண்டான், வென்றான், நண்டு, வண்டு. இதில் வென்றான் என்பது தான் தவறான விடை. அடுத்தது பிழையான சொல் திருத்தம். இதில் 2 சுழினா வரணும். தென்றல், தென்றல் 2 சுழினா. கண்டத்துக்கு 3 சுழி, கண்டம். நன்றிக்கு நா இன்றி. மண்டபத்துக்கு மா 3 சுழினா ட ப மண்டபம். இது தெரியணும். மொழியை ஆள்வோம் அப்படிங்கிறதுல படித்து சுவைக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. இது ஒரு திருக்குறள். அடுத்ததா ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகாம் தமவே ஆம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். இது பழமொழி 400. அடுத்ததா காமராசர் பிறந்த நாளை நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். அது தெரியணும். அடுத்தது டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆசிரியர் தினமாக கொண்டாடுறோம். அப்துல் கலாம் பிறந்த நாளை நம்ம இது 1, ஆசிரியர் தினம் 2. விவேகானந்தரோட பிறந்த நாளை நம்ம தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடுறோம். இது 4. அடுத்து ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை நம்ம குழந்தைகள் தினமாக கொண்டாடுறோம். இது 5. இப்போ மாணவர் தினம் அப்படிங்கிறது அப்துல் கலாம் பிறந்த நாளை நம்ம மாணவர் தினம் அப்படின்னு கொண்டாடுறோம். காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளும், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் ஆசிரியர் தினம்னும், அப்துல் கலாம் பிறந்த நாளை மாணவர் தினம்னும், விவேகானந்தர் பிறந்த நாளை நம்ம தேசிய இளைஞர் தினம்னும், ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை நம்ம குழந்தைகள் தினமும் கொண்டாடுறோம். அடுத்தது பாருங்கள், இந்த இணை எழுத்துக்கள் உள்ள சொற்களை வந்து வட்டமிடுகன்னு கொடுத்துருக்காங்க. மண்டபம் ஞாபகம் வச்சிங்க. மண்டபம் இன்னுக்கு பின்னாடி டா வருதா. அடுத்தது சங்கு இங்குக்கு பின்னாடி கா வருதா. கா வரிசையில் வர்றது எல்லாமே. அடுத்ததா தென்றல் இன்னுக்கு பின்னாடி ரா வருதா. மஞ்சள் இது ஏற்கனவே பார்த்தது தான். அடுத்ததா நீங்கள் ஏதாவது சொற்களை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் இதில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைசியாக கலைச்சொல் அறிவோம் அப்படிங்கிறதுல பார்க்கலாம். கல்வி அதற்கு நம்ம எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தொடக்கப்பள்ளிக்கு ப்ரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகத்துக்கு நம்ம லைப்ரரி அப்படிமோ. மின் படிக்கட்டு ஞாபகம் வச்சுங்க. மின் படிக்கிறதுக்கு எக்ஸலேட்டர் அப்படிமோ. மின் தூக்கிக்கு லிஃப்ட்டு அப்படிமோ. மின் அஞ்சலுக்கு இமெயில், குறுந்தகடுக்கு காம்பேக்ட் டிஸ்க், மின் நூலகத்துக்கு இ லைப்ரரி, மின் நூலுக்கு இ புக்ஸ், மின் இதழுக்கு இ மேகசின். இதோட இந்த 6ஆம் வகுப்பில் இருக்க இயல் 4 வந்து முடிவடையுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.